உடனே ஒய்ஃப் வந்து சரியில்லை, அவங்க ஒரு விஷயம் கிடைக்கல, குழம்பு வைக்கிறா, பொரியல் வைக்கலன்றதுக்காக இன்னொரு இடத்துல போய் நம்ம தேடுறதுன்றது உண்மையிலே தவறு தான். என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களுக்குள்ள உட்காந்து பேசி இருந்திருக்கலாம், அவங்க மாறுறதுக்கான டைம் கொடுத்துருந்துருக்கலாம். இது ஏன்னா 2 குழந்தைகள் இருக்கு. அந்த குழந்தைங்களுக்கு வந்து இன்னைக்கு அப்பான்றது அது நிஜமான உண்மை. அது பார்த்தீங்கன்னா அது உண்மைதான். 2 குழந்தைகள் இருக்கு, ஒரு மனைவி இருக்காங்க. நம்ம அதை யோசிக்காம ஒரு சின்ன பிரச்சனைக்காக இன்னொரு இடத்துக்கு போறதுன்றது உண்மையிலே தவறு. அவர் பண்ணினது 100% தவறு தான், இல்லைன்னு சொல்லலை. இந்த அம்மாவும் இருக்கட்டும், அவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இருக்குது, ஒரு குழந்தை இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் டிவோர்ஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த குழந்தையுடைய மனநிலைமை என்ன ஆகும், இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த பர்சன் எப்படி இருக்காங்கன்னு சூஸ் பண்ணுறதுக்காக ஒரு டைம் எடுக்கணும் நம்ம. இது சைக்காலஜிக்கலாக ஒரு எல்லா ஃபீமேலுக்குமே நான் சொல்கிறது தான் அது. கொஞ்சம் இன்னொரு வாழ்க்கை எப்படி இருக்கும், ஒரு வாழ்க்கையில் அடிபட்டுட்டோம், ஸோ இன்னொரு வாழ்க்கை எப்படி இருக்கும், அந்த பர்சன் எப்படி இருப்பாங்க, நம்ம எப்படி நடந்துக்குவாங்க, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்றது டைம் எடுத்து தான் இன்னொரு கல்யாணத்துக்குமே யோசிக்கணுன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.